Now, we'll see. Listen. Scope of total income. Clear? இதில் நம்ம 3 செக்ஷன் பார்க்க போறோம். செக்ஷன் 5 கவனி, செக்ஷன் 7 and செக்ஷன் 9. ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் சொன்னால் செக்ஷன் 5 என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஓகே, இன்கம் மூணு விதமா பிரிக்கலாம். இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம்ல ரெண்டு பார்ட். ஒன் இஸ் இந்தியனைஸ்ட், another one is pure foreign income. இந்தியனைஸ்ட்ல வந்து if it is a business income from the business conducted outside India, but that business is controlled wholly or partly from India. Okay, foreignல இருக்கக்கூடிய பிசினஸ் அதோட கண்ட்ரோல் இந்தியாவில இருந்து வருது. ப்ரொஃபஷனல் இன்கம், ஆனா அந்த ப்ரொஃபஷனல் செட்டப் இந்தியாவில் இருக்கு. ஓகே, ப்ரொஃபஷனல்ஸ் லைக் ஆர்கிடெக்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆர் ஆடிட்டர்ஸ், அவங்க ஃபாரின்ல ஒரு ஆடிட் ஆஃபீஸ் போடுறாங்க. இப்போ நீங்க சிஏ முடிச்சுட்டு ஃபாரின்ல சிஏ ஆஃபீஸ் போடலாமா அப்படின்னா போடலாம். ஓகே, சிஏ நாட் ரிலேட்டட் டு த சிஏ ஆஃப் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏல நீங்க சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பிராக்டிஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கிளியர் த சிபிஏ, சர்டிஃபிகேட் பர்சனல் அக்கௌண்டன்ட். ஓகே, பப்ளிக் அக்கௌண்டன்ட் நினைக்கிறேன், பப்ளிக் அக்கௌண்டன்ட். அங்க நீங்க அதை சிபிஏ முடிச்சிருக்கணும். ஓகே, இங்க சிஏ. ஆனா யூஎஸ்ல நம்ம நாட்டில் போய் அங்க செட்டில் ஆனவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, பல பேருக்கு இந்தியாவுடைய டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பத்தி டீடைல்ஸ் தேவைப்படுது. ஸோ வி செட் அவர் பிசினஸ் தேர் டு ட்ரைன் ஆர் ஹெல்ப் தெம் அண்ட் வி கலெக்ட் த ஃபீஸ். ஆனா சிஏ செட்டப் பண்ணது இந்தியாவில், வி நவ் ஆப்ரேட் அவுட் சைட் இந்தியா ஆல்சோ அஸ் அ செப்பரேட் நியூ செட்டப். அந்த செட்டப்ல இருந்து ஏதாவது இன்கம் வந்துச்சுன்னா தட் வில் ஆல்சோ பி கன்சிடர் அஸ் இந்தியனைஸ்ட் ஃபாரின் இன்கம். நாட் டேர்ம் யூஸ் பண்ணிருக்கிற எங்கேயும் கிடையாது. ஓகே, புக்ல என்ன சொல்லியிருப்பான், ரெண்டே வார்த்தை தான், பிசினஸ் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் place, but that was wholly or partly controlled from India. Professional income from foreign place where that professional setup is made only in India. Is that clear? மூணாவது others. இந்தியன் இன்கம் வந்தால் உங்களுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ROR இருக்கலாம், NOR இருக்கலாம், நான் ரெசிடென்டா இருக்கலாம். இந்தியன் இன்கம் இருந்தால் இட் இஸ் taxable for all the three categories. ஃபாரின் இன்கம் ஆக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் டைப் இருந்துச்சுன்னா இட் இஸ் taxable for ROR and NOR. அதர்ஸ் இருந்துச்சுன்னா ROR will be other income, other foreign income இருந்தால் taxable for the ROR. And for other assessee, இன்கம் ரெண்டா தான் கிளாசிஃபை பண்ணிக்கிறீங்க, இந்தியன் இன்கம் அண்ட் ஃபாரின் இன்கம். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் இதுல வராது. அது நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபாரின் இன்கம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் தான் அதர் அசஸிக்கு பொறுத்த வரைக்கும். அப்ப இந்தியன் இன்கம் இஸ் taxable for both the cases, foreign income is taxable only in this case. Clear? Residential and residence and scope of total income ல இது individual and hub case, ரெண்டாவது other assessee case. Now இந்தியன் இன்கம்னா என்ன, ஃபாரின் இன்கம்னா என்ன? ஓகே, இந்தியன் இன்கம்னா என்ன, ஃபாரின் இன்கம்னா என்ன? இந்தியன் இன்கம், okay, Indian income satisfy any of these criteria. Received in India வா இருக்கலாம், deemed to be received in India வா இருக்கலாம், accrued in India வா இருக்கலாம், அல்லது deemed to accrue or accrue in India வா இருக்கலாம். இந்த நாலுல ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது இந்தியன் இன்கம். இந்த நாலு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா அது ஃபாரின் இன்கம். ரிசீவ்டா இருக்கலாம், deemed received இருக்கலாம், accrued இருக்கலாம், deemed accrued இருக்கலாம். If all the four conditions, any one of the four conditions satisfied, then that will be called as Indian income. Any income that does not meet the above criteria is called as foreign income. Now you have to understand what is called received, remittances, accrual. ரிசீவ்டுங்கிறது நீங்க உங்களுக்கு வர வேண்டிய இன்கமுக்காக முதல் முறை நீங்க வாங்குறீங்களே அது பேர் ஃபர்ஸ்ட் டைம் ரிசீவ்ட்.
முதல் முறை கையில் பணம் வாங்குறீங்க இல்லை பேங்க்ல போடுறீங்க, அது பேர் ரெசிப்ட்ஸ். ரெமிட்டன்சஸ்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டைம் ரெசிப்ட்ஸ். என் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்ல வந்தோன்னா அது வருமானம் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே அந்த பொட்டியில் இருந்தால் தான் தூக்கி இந்த பொட்டியில் வச்சிருக்கல உங்களுக்கு தான். யூ டோன்ட் கெட் மோர் ரெவென்யூ. கிளியர்? தட்ஸ் வாட் அபவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டைம் ரெசிப்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டைம் ரெசிப்ட். அக்ரூவல்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம். உங்களுக்கு வர வேண்டியது எந்த இடத்துல இருந்து வருது, சோர்ஸ் என்ன, அக்ரூவ் ஆயிடுச்சா. சேலரி அப்படிங்கிறது உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணால் ரிசீவ்டு. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட், உங்கள்கிட்டயே இருக்கிற இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்குன்னா அப்ப ரெமிட்டன்சஸ். அந்த சேலரி வந்தது காரணம் என்ன, நீங்க வேலை செஞ்ச எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கால் அக்ரூவல். எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் யுவர் ரெவன்யூ. சோர்ஸ் ஆஃப் யுவர் ரெவன்யூ இஸ் அக்ரூவல். ரிசீவ்டு தெரியுது சார், அதனால சார் டீம் டு பி ரிசீவ். அக்ரூவல் சொல்லிட்டீங்க, சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ சொல்லிட்டீங்க. டீம் டு அக்ரூ இன் இந்தியானா என்ன? டீம்டுன்னு சொன்னால் ஈக்குவலன்ட் டுன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். டீம்டுனா ஈக்குவலன்ட் டு. ரிசீவ்டு மாதிரி கன்சிடர் பண்ணுங்க, அக்ரூவல் மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. அப்ப அதை விளக்கம் கொடுக்கிறதுக்கு we have to refer section 7 and this one section 9. We are going to study these two sections. Now section 7, incomes deemed to be received la employers RPF contribution, interest credit in excess of exempted amount, transfer of unrecognized provident fund to recognized provident fund, central government pension scheme amount deposited as per section 80 CCD. இந்த மூணு விஷயங்களும், இந்த மூணுத்தையும் நம்ம salary chapterல டீடைலா பார்க்க போறோம். மேலோட்டம் ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துறேன். எம்ப்ளாயர், எம்ப்ளாயி, there I am going to discuss in detail. Employee rendered services to the employer. For the services, employer should pay him salary. Say ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் salary. ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் salary. As employee gets salary 1 lakh as per the government norms, employer should safeguard his retirement life by creating a fund called provident fund, benefit fund or pension fund. எம்ப்ளாயர் சொல்றது என்ன பணம் இல்லை சார், அப்படியா? அவனுக்கு சம்பளம் கொடுக்கும் போதே ஒரு போர்ஷன் அமௌண்ட் லெஸ் பண்ணிடுங்க, பிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு 10% லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 0.9 lakhs மட்டும் கொடுங்க. அப்படி டிடெக்ட் பண்ணப்பட்ட அந்த நம்பரை எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்காக அவருடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிடுவார். எவ்வளோ? 10,000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கை காசு விட்டு தானும் ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பார். இது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். இது பேர் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். சம்பளம் வாங்கும்போது சம்பளத்தில் சர்டன் பர்சன்டேஜ் வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக டெபாசிட் பண்ணிட்டே வருவார். அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் எம்ப்ளாயரும் டெபாசிட் பண்ணுவார். 2 அமௌண்ட் டெபாசிட் ஆயிருக்கும். 2 அமௌண்ட் டெபாசிட் ஆயிருக்கும். கிளியர்? நவ் எம்ப்ளாய்க்கு வந்து கையில் எவ்வளோ வந்து சேர்ந்திருக்கு? 0.9. எனக்கு வருமானம் 90,000 தான் சார் அப்படின்னு 90,000க்கு டாக்ஸ் கட்ட விட்டுருவாரா? கவர்மெண்ட் என்ன சொல்றாரு? இன்னையா இது ஓ பேங்க் அக்கௌண்ட் தான்ப்பா, நீங்க கையில வாங்கினது 50,000 ரூபாய், பேங்க்ல டெபாசிட் பண்ணது 60,000 ரூபாய். எவ்வளோப்பா சம்பளம்னா வெறும் 50 தான் சார். பேங்க்ல போட்டது பேங்க்ல போட்டாங்க அப்படின்னா உங்க பணம் தானே. பிஎஃப் அக்கௌண்ட்ல போட்டது உங்களுக்கு தானே. ஸோ பிஎஃப் அக்கௌண்ட்ல போட்ட இந்த நம்பர் will be considered as deemed to be received. நீங்க தான் வாங்கி இருக்கிறீங்க, உங்க அக்கௌண்ட்டுக்கு வரல சார். இப்போ எடுக்க முடியாது சார், ரிட்டையர்மெண்ட் அப்போ தானே எடுக்க முடியும். எப்படி இருந்தாலும் நீங்க எடுக்கலாம் இல்லையா? எப்படி இருந்தாலும் எடுக்கலாம்னா அது உங்க பணம் தான். அதெல்லாம் இது பேர் deemed to be received வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த டீடைல்ஸ் நம்ம இன்னும் டீடைலா சேலரியோட படிக்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி வரும். இப்ப மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. பிஎஃப், யூஆர்பிஎஃப் டு பிஎஃப் போறது அண்ட் என்பிஎஸ், இந்த 3 ஸ்கீம்ஸ் வில் டிஸ்கஸ் தேர் இன் டீடைல். இங்க உங்களுக்கு பதில் வேற ஒரு அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணி இருக்கிறாங்க, அது உங்க பணம் தான். Now section 9 வந்து எதை டீல் பண்ணுது? deemed to accrue or arise in India பத்தி டீல் பண்ணுது. அதுல நமக்கு ஒரு 5 predominant points பார்க்க போறோம். 5 predominant points. அதுக்கு முன்னாடி note on seafarer salary. Salary accrued to a non-resident seafarer for services rendered outside India
on a foreign going ship with Indian flag or foreign flag not to be included in the total income சொல்லியிருக்கிறாங்க. seafarer ஷிப்ல டிராவல் பண்றவர் குரு மெம்பர் மாதிரியே இந்தியன் ஃபாரின் கோயிங் ஷிப்னா இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கு போற அந்த ஷிப், அதுல இந்தியன் பிளாகும் இருக்கலாம் ஃபாரின் பிளாகும் இருக்கலாம். அந்த ஷிப்ல போகும்போது இந்த நான் ரெசிடென்ட் சீஃபாரருக்கான சேலரியை நீங்க எவ்வளவு வாங்கினாலும் சரி அவருடைய டோட்டல் இன்கம்ல இருந்து சேர்க்க கூடாது. பேலன்ஸ் மட்டும் தான் அவருடைய இன்கமா கன்சிடர் பண்ணி டாக்ஸ் பண்ணும். ஈவன் தோ இட் இஸ் கிரெடிட்டட் இன் த என்ஆர்இ அக்கௌண்ட் இன் இந்தியன் பேங்க். நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரின் ரெசிடென்ட்ஸோடைய பணத்தை டெபாசிட் பண்ணுறதுக்கு என்ஆர்இ அக்கௌண்ட். அந்த என்ஆர்இ அக்கௌண்ட் இந்தியாவில் தானே இருக்கு. அங்கே டெபாசிட் பண்ண டாக்ஸபிள்னா இவங்களுக்கு மட்டும் டாக்ஸபிள் கிடையாது. அந்த இன்கம் எக்ஸம்டட். இஸ் தட் ஓகே? அவங்க அக்கௌண்ட்ல இருந்தாலும் அது டாக்ஸபிள் கிடையாது. கிளியர்? So you have now completed what? Section 7. You have completed section 7. 9 class 1. இது deemed to accrue பத்தி பேசுறாங்க. accrue என்ன அர்த்தம்? source of income. deemed to accrue என்ன அர்த்தம்? இந்த வருமானம் இந்தியாவில் ரிசீவ் பண்ணி இருக்க மாட்டீங்க. ஆனா அந்த வருமானம் வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னவோ அது இந்தியாவில் இருக்கு. ரைட்? அப்படின்னு அந்த வருமானம் இந்தியாவில் சம்பாதிச்சதாக அர்த்தம். So India, USA, A and B are friends working in USA, and A's parents also be available only in India, and B's parents also living in India. அதுல A உடைய பேரண்ட்ஸுக்கு ஒரு வீடு இருக்கு, 2 ஃப்ளோர் இருக்கு. A's parents are living in the 1 floor and B பேரண்ட்ஸுக்கு வீடு இல்லைன்னு B என்ன சொல்றாரு? A கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு, அப்பா அம்மா தங்குறதுக்கு இடம் கொடுப்பா அப்படின்ட்டு. அங்க போய் தங்கிக்கிறார். ரெண்ட் நான் உனக்கு இங்கேயே கொடுத்துறேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அக்ரிமெண்ட் போட்டது எல்லாமே அவுட் சைட் இந்தியா. பட் அந்த ப்ராப்பர்ட்டி யாரு கொடுத்துருக்காங்க? பேரண்ட்ஸ், பியோட பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ B pays rent to A and ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் வந்து இவர் பண்ணியிருக்கிறார். இதோடைய வருமானம் வந்து $1000 வச்சுக்கலாம். அப்ப இந்த $1000 யாருக்கு இன்கம்? ஏக்கு இன்கம். என்ன இன்கம்? இந்தியன் இன்கம். ஏன்னா டிரான்சாக்ஷன் நடக்கிறதெல்லாம் அவுட் சைட் இந்தியாவா இருந்தாலும் அந்த ரெண்ட் உருவானதுக்கு என்ன காரணம்? சோர்ஸ் என்ன? ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு? இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து டீம் டு அக்ரூ இன் இந்தியா. ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா, கான்ட்ராக்ட் ரெண்டட் அவுட் சைட் இந்தியா, but the source is in India. அப்ப இது வந்து என்னது? deemed to accrue or arise in India. Second, any property, any assets or source of income in India like rent paid outside India for the property, plant, equipment situated in India, interest earned and deposits with an Indian company and received outside India. இந்தியாவில் டெபாசிட் பண்ணி இருக்கிறார், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அவுட் சைட் இந்தியாவில் அவர் கிடைக்குது. ரிசீவ் அவுட் சைட் இந்தியா, பட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணம் டெபாசிட். அந்த டெபாசிட் எங்க பண்ணீங்க? இந்தியாவில். ஸோ சோர்ஸ் இந்தியா அப்படிங்கும்போது டீம் டு அக்ரூ ஆர் அரைஸ் ஒன்லி இன் இந்தியா. சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை ஏவுடைய ப்ராப்பர்ட்டி பிக்கு வித்துட்டார், மொத்தமா வித்துட்டார், அது கன்சிடரேஷன் இங்கே டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னாலும் சரி டீம் டு அக்ரூ ஒன்லி இன் இந்தியா. அந்த ப்ராப்பர்ட்டியை வாடகை விட்டு சம்பாதிச்சாலும் இந்த ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் சிச்சுவேட்டட் இன் இந்தியா. First, any business connection in India, any business connection. Clear? Now, what is called business connection, sir? Okay. For a non-resident, following activities are excluded from being deemed as income accruing or arising in India. இதை தவிர மிச்சம் எல்லாமே deemed to accrue or arise in India. ஓகே, பிசினஸ் கனெக்ஷன்ல இதெல்லாம் வரக்கூடாது. இதை தவிர மிச்சம் எல்லாமே பிசினஸ் கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்னென்ன? பிசினஸ் ஆபரேஷன்ஸ், இன்கம் ஆஃப் நான் ரெசிடென்ட்ஸ் பிசினஸ் இஸ் டாக்ஸபிள் இன் இந்தியா. அதோட இன்கம் இந்தியாவோட டாக்ஸபிள் அப்படின்னு சொன்னாக்க அது ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் கனெக்ஷன் இருக்கோ இல்லையோ அது இந்தியன் இன்கம் தான். Only to the extent of operations carried out in India, excluding significant economic presence cases.
ரைட். ஸோ 7-8 ஆபரேஷன்ஸ் அவங்க பண்றாங்க. ஒரே ஒரு ஆபரேஷன் இந்தியாவில் பண்ணாங்கன்னா அந்த என்டிட்டியோட மொத்த சேலரியில வருமானத்தில் அந்த ஒரு என்டிட்டினால என்ன ப்ராஃபிட் வருதோ அதுக்கு மட்டும் இந்தியாவை டாக்ஸ் கட்டினா போதும். அது மட்டும் பிசினஸ் கனெக்ஷன். அதே மாதிரி குட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் பர்ச்சேஸ் பண்ணி ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ண போறேன். ஃபாரின்ல என்னுடைய பாஸ் இருக்கிறார், நான் லோக்கல் எல்லா ஐட்டத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி மொத்தமாக பேக் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்புறேன். என்னுடைய வேலை அது மட்டும்தான். ஓகே. Then deemed to accrue or arise will not come. Income from operations limited to purchasing goods only for export is not deemed to accrue or arise in India. News agency இந்தியாவில் வந்து நியூஸ் கலெக்ட் பண்றாங்க. ஓகே, அதை ஃபாரின்ல இருக்கக்கூடிய நியூஸ் ஏஜென்சிக்கு பப்ளிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. That also be exempted. Income from activities limited to the collecting the news and views for transmission abroad. ஃபாரின்ல டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க, இந்தியாவில் டிரான்ஸ்மிட் பண்ணல, அப்ப அது exempted. And cinematography இந்தியாவில் ஃபிலிம் எடுக்கிறாங்க. நான் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், நாட் an Indian citizen. Firm with no Indian citizen, resident partners. பார்ட்னர்ஷிப் ஃபர்மா இருந்தால் அதில் யார் இருக்கக்கூடாது? இந்தியன் சிட்டிசனோ ரெசிடென்ட் பார்ட்னரோ இருக்கக்கூடாது. அல்லது கம்பெனி வித் நோ இந்தியன் சிட்டிசன், ரெசிடென்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். இன்கம் இஸ் நாட் டீம் டு அக்ரூ இன் இந்தியா. இன்கம் இஸ் நாட் டீம் டு அக்ரூ இன் இந்தியா. அவங்க இந்தியாவில் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான இன்கம் இந்தியாவில் உருவானதாக அர்த்தம் இல்லை. இஃப் ஆபரேஷன்ஸ் கன்ஃபைன் டு ஷூட்டிங் சினிமாட்டோகிராஃபி ஃபிலிம்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு ஃபாரின்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க இந்தியன் மூவின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்தியாவில் இருக்கிற சில இடத்துல இந்தியாவில் வந்து ஃபாரின் போயிட்டு ஷூட்டிங் எடுத்துட்டு இந்தியாவில் மூவி டெலிகாஸ்ட் பண்றாங்க, உடனே அது ஃபாரின் இன்கம் ஆயிடுமானா அது கிடையாது, எக்ஸெப்ஷன் கேஸ். அதே மாதிரி ஃபாரினர் இந்தியாவில் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு அதை ஃபாரின்ல டெலிகாஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறாருன்னா அது சோர்ஸ் இந்தியாவா இருக்கா அப்படின்னு சொன்னா கிடையாது. கிளியரா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். கிளியர். நவ் டைமண்ட் மைனிங் கம்பெனிஸ் டைமண்ட் மைன் பண்றாங்க. ஃபாரின் கம்பெனிஸ் டிஸ்பிளேயிங் அன்கட் ஆர் அன்அசார்ட்டட் டைமண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபாரின் கம்பெனி என்ன பண்றாங்க? ஃபாரின்ல இருந்து பாலிஷ் போடாத கட் பண்ணாத பெரிய பெரிய கல்லா டைமண்டா இந்தியாவில் கொண்டு வந்து ஒரு எக்ஸிபிஷன் எக்ஸ்போ நடத்துறாங்க, டைமண்ட் எக்ஸ்போ ஷோ. அதில் வச்சு திரும்பவும் ஃபாரின் கொண்டு போயிடுறாங்க. அப்போ இந்தியாவில் வந்து எக்ஸ்போவில் வச்சு கொண்டு போகும்போது அதுக்கு இந்தியாவில் அக்ரூ ஆர் அரைஸ்ன்னு ஏதாவது இன்கம் இருக்கானா? கிடையாது. எப்போ? If it is displayed in special notified zones, do not accrue income in India. Do not accrue in India. Clear? So these are the cases. It will not be falling under accrue or arise in India. Hope now you will be able to understand the first point. மூணு விஷயங்கள். பிசினஸ் கனெக்ஷன் கேஸ். பிசினஸ் கனெக்ஷன் இருந்தாலும் சரி, சில கேசஸ்ல கிடையாதுன்னு பார்த்தோம். நியூஸ் ஏஜென்சி, சினிமாட்டோகிராஃபி ஃபிலிம் அண்ட் நியூஸ் அண்ட் வியூஸ், அப்புறமேட்டு டைமண்ட், அன்பாலிஷ்டு டைமண்ட்ஸ், இந்த மாதிரி கேஸ். ரெண்டாவது, ஏதாவது ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் இருக்கு, அதுக்கான இன்கம் ஃபாரின்லேயே ட்ரான்சாக்ஷன் நடக்குது, ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு சொன்னாக்க அதுவும் இந்தியன் இன்கம் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்மூவல் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான பெனிஃபிட்ஸ் ஃபாரின்ல கன்சிடரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அதுவும் டீம் டாக் டு ஒன் இன் இந்தியான்னு அர்த்தம். அண்ட் இந்தியாவில் வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஃபாரின்ல போய் லாஸ்டா செட்டில் ஆகுறார். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயர் அவனுக்கு சேலரி ஆர் பென்ஷன் ஃபாரினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றார். So the pension he receives only in foreign country, but where he has rendered the service, India. சேலரி இந்தியாவில் வாங்கியிருக்கிறார், இல்ல இந்தியாவில் வந்து அவர் வேலை செஞ்சதுக்கு ஃபாரின்ல சேலரி வாங்குறார். இந்தியாவில் வேலை செஞ்சு முடிஞ்ச பிறகு ஃபாரின்ல போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அவருக்கு மாசம் மாசம் பென்ஷன் வருது. இது எல்லாமே டீம் டு அக்ரூ ஆர் அரைஸ் ஒன்லி இன் இந்தியா. இஸ் தட் கிளியர்? சேலரி பை கவர்மெண்ட் டு அன் இந்தியன் சிட்டிசன் ஃபார் சர்வீசஸ் ரெண்டர் அவுட் சைட் இந்தியா. இந்தியன் எம்பசி, அவர் நான் ரெசிடென்ட், மொத்தமா ஃபாரின்ல தான் இருக்கிறார். ஓகே, ஸோ ஃபாரின்ல இருக்கிறார், ஃபாரின்ல இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யறார் எம்பசில எல்லாம். So as he is working for the embassy, what happens then? The salary what he collects there, will be considered as Indian income. Okay? அதுல perquisites and allowances இருந்தால் அது exempted. We'll see this along with the salaries chapter. So அப்ப இது உங்களுக்கு clarity வந்துரும். And fourth one. Dividend paid by an Indian company to outside India. Indian company ஃபாரின்ல இருக்கிற ஒரு ஷேர் ஹோல்டருக்கு தன்னுடைய டிவிடெண்டை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க that is considered as deemed to accrue only in India. Clear? The last case, interest, royalty, fee for technical services received by non-resident
ஓகே, இந்த கேஸ ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறேன், இந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னா நல்லா இருக்கும். சம்மரி, த லாஸ்ட் கேஸ். Now என்னென்ன பார்க்க போறோம்? இன்ட்ரெஸ்ட், fee for technical services, ராயல்டி. இந்த மூணும் ஸ்பெஷல் இன்கம் நான் சொன்னேன். இந்த மூணு கேஸ்ல அது இந்தியன் இன்கமா டிஃபைன் பண்றது செக்ஷன் 9ல தான் சொல்லி இருக்கிறாங்க. செக்ஷன் 9ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஓகே, யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏ, who is being the non-resident. A renders some services. Okay, either loan கொடுக்கலாம், அல்லது டெக்னிக்கல் சர்வீசஸ் கொடுக்கலாம், அல்லது ட்ரேட்மார்க் பேட்டன்ட் கொடுக்கலாம். யாரு? ஏ. அவர் யார்? நான் ரெசிடென்ட். அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவருக்கு என்ன கொடுக்கலாம்? லோன் வாங்கியிருந்தால் இன்ட்ரெஸ்ட், அந்த ஏ கிட்ட இருந்து டெக்னிக்கல் சப்போர்ட் கேட்டிருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. வெப்பன்ஸ் பண்ணணும், எப்படி பண்றதுன்னு தெரியல, சப்போர்ட் கொடுங்க. சிப் ரெடி பண்ணணும், கம்ப்யூட்டர் சிப்ஸ். ஸோ வில் கிவ் த டெக்னிக்கல் சப்போர்ட். அதுக்கு எனக்கு என்ன கொடுப்பீங்க? ஃபீ ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ். என்னுடைய பேட்டர்ன் வச்சு நீங்க வேணுங்கிறத பண்ணீங்க, எனக்கு என்ன தருவீங்க? ராயல்ட்டி கொடுக்குறேன். இப்ப இந்த நான் ரெசிடென்ட் இந்த மாதிரி எது கேட்டாலும் எது வந்திருந்தாலும் சரி, இந்த எல்லா விஷயங்களும் என்னது? ஆல் திஸ் திங்ஸ் செக்ஷன் 9 படி deemed to accrue or arise only in India. Only in India. Case 1. Is that clear? So அதான் கொடுத்திருக்கிறேன். Government of India being the payer, recipient being the non-resident. Is it being the deemed to accrue or arise in India? Yes. அதே மாதிரி second scenario. Okay. A being the resident in India and B being non-resident living outside India, US. Right. Clear? இவருக்கு என்ன கொடுக்கிறாரு? லோன் கொடுக்கலாம், டெக்னிக்கல் சர்வீஸ் கொடுக்கலாம், பேட்டன்ட் கொடுக்கலாம். இவர் யாரு? ரெசிடென்ட். இவர் யார்? நான் ரெசிடென்ட். ஓகே, இப்ப இதுக்கு இன் ரிட்டர்ன் ஏ வந்து இவருக்கு என்ன கொடுக்கிறாரு? இன்ட்ரெஸ்டோ, ஃபீ ஃபார் டெக்னிக்கல் சர்வீஸோ அல்லது ராயல்டிஸோ கொடுக்கிறார். இப்ப இந்த சர்வீஸ் அவர் எங்க யூஸ் பண்ணிக்கிறார்? whether he uses within India or A uses it outside India. UK யூஸ் பண்றார். அதாவது லோன் வாங்கி அந்த லோனை யூகேல பிசினஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றார், லோன் வாங்கி இந்தியாவில் பிசினஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றார். ரெண்டு சிச்சுவேஷன். இந்தியாவில் பிசினஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருந்தால் அஃப்கோர்ஸ் deemed to accrue or arise in India. If it is used outside India, no, it is not deemed to accrue or arise in India if you are being the resident. So, payer being the resident, recipient being the non-resident. Where this loan or technical know-how and patent whatever it may be completely used in India வா இருந்தால் deemed to accrue or arise in India. Completely outside India வாக இருந்துச்சுன்னா not deemed to accrue or arise in India. Number 1 and number 2. Number 3. Okay. A being non-resident, B being non-resident. இவரும் non-resident, இவரும் non-resident. Okay. Clear? இவர் யூகேல இருக்கிறார், இவர் யூஎஸ்ஏல இருக்கிறார். இந்த non-resident இவருக்கு என்ன கொடுக்கிறார் அப்படி சொன்னாக்க லோனோ அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸோ அல்லது பேட்டன்ட்டோ கொடுத்திருக்கிறார். அதுக்கு இவருக்கு என்ன கொடுக்கிறாரு? இன்ட்ரெஸ்ட், ஃபீ ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் ஆர் ராயல்டி கொடுக்கிறார். இப்ப இந்த ஏ இந்த விஷயத்தை எங்க யூஸ் பண்ணிக்கிறார்? யூகேலயோ அல்லது யூஎஸ்ஏலயோ யூஸ் பண்ணலாம், அல்லது இந்தியாவிலே யூஸ் பண்ணிக்கலாம். If you are being the non-resident,
These facilities, if you are using outside India, no, it is not deemed to accrue or arise in India. If these facilities are used in India, then of course deemed to accrue or arise in India. So non-resident to non-resident, where that payer அவர் தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கிறார், அது எங்க யூஸ் பண்றார், இந்தியாவில் யூஸ் பண்றார். இந்தியாவில் யூஸ் பண்ணால் deemed to accrue or arise in India அர்த்தம். நாட் இன் இந்தியா வந்தால் நோ. இதுதான் நான் இங்க பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டேன், ஷார்ட் நோட்ஸ் மாதிரி மாற்றி இருக்கிறேன். கிளியர்? ஹோப் யூ வில் be able to understand this part. Now, one more point. Income arising outside India is taxable. Okay. Being any sum of money paid without consideration by a resident Indian. Okay, A. Resident. To non-corporate non-resident அல்லது foreign company or RNOR. ஓகே, ரெசிடென்ட் ஏதாவது பணத்தை கொடுத்திருந்தால் ரெசிபியன்ட்டுக்கு என்ன கொடுக்கிறாரு, ப்ராப்ளி ஒரு 1 lakh கொடுக்கிறார். இன் ரிட்டர்ன் இவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல, நான் மட்டும் கொடுக்குறேன். இன் ரிட்டர்ன் எதுவுமே கொடுக்கலன்னா அது பேர் என்னது, gift. If it is being the gift payable by resident இருந்தால் recipient எப்பொழுதுமே இது accrue, deemed to accrue or arise only in India, Indian income ஆக கன்சிடர் பண்ணோம். இந்தியன் இன்கம் கன்சிடர் பண்ணோம். அதுல 50,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸபிள் கிடையாது. அதை வந்து நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல போய் பார்ப்போம். கிஃப்ட் கொடுத்திருந்தால் 50,000 ரூபாய் கீழே இருந்தால் டாக்ஸபிள் கிடையாது. அதே கிஃப்ட் ரெசிடென்ட் வந்து நான் ரெசிடென்ட்டுக்கோ, அதாவது ஃபாரின் கம்பெனியோ, நான் கார்பரேட் நான் ரெசிடென்ட் கம்பெனி இல்லாத என்ன இருக்கோ, ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், இந்த 3 பேருக்கு யாரு கொடுத்திருந்தாலும் ரெசிபியன்ட்டுக்கு இது டீம் டு அக்ரூ ஆர் ரைஸ் இன் இந்தியா தான். அதனால இந்தியாவில் டாக்ஸ் கட்டி ஆகணும். நீங்க பாட்டுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் உங்களுடைய ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் லிவிங் இன் ஃபாரின் அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ரெசிபியன் அந்த 1 லட்சம் ரூபாய் இன்கம் சொல்லி அதுக்கு இந்தியாவில் டாக்ஸ் கட்டி ஆகும். should pay the tax in India. Is that clear? Hope you will be able to understand all this part. அவ்வளவுதான்ப்பா, கான்செப்ட் ஓவர் ஆயிடுச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஹியர். Now, salary to government employee rendering service outside India. Employer வந்து government of India rendering service outside India as a external affairs, Ministry of External Affairs, MIA, MEA அடிக்கடி நியூஸ்ல வந்துட்டு இருக்கு ரீசன்ட் டேஸ்ல. மியா, ஓகே, ஜெய்சங்கர், கிளியர், வாஸ் த மினிஸ்டர் ஃபார் தட். ஸோ அப்ப அவர் ஃபாரின்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா எல்லா ஃபாரின்ல தான் இருக்கிற ரெவன்யூ வந்து இந்தியாவில இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து டீம் டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியாவா மாறிடுது. ரைட். Left India for the first time on 9th October 2023 due to his transfer to High Commission of UK. He did not visit India anytime during the previous year 25-26. He has received the following. அப்ப போன வருஷம் வரவே இல்லைன்னா அவர் யாரு, நான் ரெசிடென்ட். Salary other than allowances, இது செக்ஷன் 9 படி deemed to accrue. Foreign allowances, செக்ஷன் 10 class 7 படி allowances and perquisites received outside India is always exempted. சேலரிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யூஎஸ் இந்தியா எம்பசி ஃபாரின் கண்ட்ரியில் ஒரே செஞ்சார்னா அவர் சம்பளம் கொடுத்தால் டாக்ஸபிள், இந்தியாவில் இல்லைனாலும் அவர் டாக்ஸபிள். பட் ஏதாவது அலவன்சஸ் பெர்கிசிட்ஸ் மாதிரி வாங்கியிருந்தால் அது எக்ஸம்ட். டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் இன்கம் டாக்ஸபிள், இது டாக்ஸபிள் தான். என்ன காரணம், சோர்ஸ் இந்தியாவில் இருக்கு, சோர்ஸ் இந்தியாவில் இருக்கு. இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் யூஎஸ்ஏ, ஃபாரின் இன்கம், பியூர்லி ஃபாரின் இன்கம். அஃப்கோர்ஸ்
ஃபாரின் இன்கம்ல இந்தியாவில் டாக்ஸபிள் கிடையாது. அண்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் யூகே இது ஃபாரின் இன்கம் நாட் டாக்ஸபிள். எனக்கான அவர் நான் ரெசிடென்ட். நான் ரெசிடென்ட் இருந்தால் எதுக்கு மட்டும் டாக்ஸபிள்? இதுக்கும் அலவன்சஸ் கிடையாது. டிவிடெண்ட் இன்கம் 14 லட்சத்துக்கு மட்டும் அவர் டாக்ஸ் கட்டணும். He has to pay tax for 14 lakhs. Salary taxable undu, allowances tax kadaidu. Any income received from Indian company as a dividend also be taxable. Okay, clear? Hope you will be now able to understand this part. Now, so rest of the things you can have a glance over that. Let me try to finish up the question number 1. அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்கறாங்க, ரொம்ப ஈஸியானது. என்ன சொல்லி இருக்கிறாங்க இதுல? Mr. X furnishes the particulars of his income earned during the previous year 25-26. Income from agriculture in Bangladesh received there for 2 lakhs. Subsequently remitted to India. You have to find out the taxable income, gross total income of Mr. X. Assuming Mr. X could be resident, ordinary resident, resident but not ordinary resident, non-resident. 3 கேஸ்ல ஆன்சர் சொல்லி இருக்கிறோம். ROR இருந்தா, RNOR இருந்தா, NR இருந்தா. இது அடிக்கடி இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. Agriculture business in Bangladesh 2 லட்சம் ரூபாய் subsequently remitted. ரிசீவ் பண்ணது இங்க ஃபாரின்ல. அப்ப இது வந்து என்ன இன்கம்? முத ஃபாரின் இன்கம். ஃபாரின் இன்கம் வந்து யாருக்கு டாக்ஸபிள்? RORக்கு மட்டும் டாக்ஸபிள். மிச்சம் யாருக்குமே டாக்ஸபிள் கிடையாது. rupees in thousands. Interest on Asian development bonds, 1/3 of which received outside India. 30,000 ரூபாய் outside India, 60,000 ரூபாய் India. Asian development bond source outside India, received outside India. Received, deemed to be received, accrued, deemed to accrue or arise in India. இந்த 4ல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்தியன் இன்கம். 4மே சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா அது ஃபாரின் இன்கம். அப்ப 1/3 received outside India அப்படின்னு சொன்னாக்க இது ஃபாரின் இன்கம், இது இந்தியன் இன்கம். அப்ப 30 will be taxed only for ROR and 60 will be taxed for all the SSC. Gift of 50,000 received in foreign currency from relative in India. Gift relative கிட்ட வந்து ஃபுல்லா taxable, பட் 50,000 ரூபாய் லிமிட் இருக்கு. அதனால இது வந்து currently exempted. Value based exemption. Arrear of salary 50,000 received in India from a former employer in Pakistan. பாகிஸ்தான்ல வேலை செஞ்சிருக்கீங்க, இந்தியாவுக்கு வந்துட்டீங்க. அந்த எம்ப்ளாயர் பாதி சம்பளம் தரலையா இந்த அப்படி அப்படின்னு கொடுக்குறாரு. இப்ப அந்த சம்பளம் எங்க வந்து சேர்ந்திருக்கு? இந்தியாவில். வேலை செஞ்சது அவுட் சைட், இருந்தாலும் இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருந்தா அது என்னவா நம்ம ட்ரீட் பண்றோம்? இந்தியன் இன்கமா ட்ரீட் பண்ணோம். இந்தியன் இன்கம்னா டாக்ஸபிள் ஃபார் ஆல் தி 3 கேசஸ். யாரா இருந்தாலும் டாக்ஸ் கட்டி ஆகணும். இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி
received outside India ப்ராப்பர்ட்டி அதுக்கான இன்கம் வந்து அவுட் சைட் இந்தியா ரிசீவ் பண்றீங்க. 1 lakh is used in Bahrain for education expenses of his son in Bahrain and 2 lakhs later on remitted to India அப்படின்றார். ஓகே, ஸோ ரிசீவ் பண்ணதெல்லாம் அவுட் சைட் இந்தியா. இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு சொல்லல, இந்தியாவா இல்லைன்ட்டு. அதனால நான் ப்ராப்பர்ட்டி ஃபாரின்ல இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதுவும் ஃபாரின் இன்கம், இதுவும் ஃபாரின் இன்கம், மொத்தமா ஃபாரின் இன்கம். ரிசீவ் பண்ணது அவுட் சைட் இந்தியா, ப்ராப்பர்ட்டி அவுட் சைடு இருக்கு, அப்ப ரெண்டுமே ஃபாரின் தான், இப்போ ஃபாரின் இன்கம். அதுல ஒரு பார்ட் அங்கேயே யூஸ் பண்ணிருக்காரு. 2-3 வருஷத்துக்கு பிறகு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புறாரு. திருப்பி அனுப்புனா அது பேர் ரெமிட்டன்சஸ் பேரு. ரெமிட்டன்சஸ் இஸ் நாட் ரிசீவ், ரெமிட்டன்சஸ் இஸ் நாட் ரிசீவ். ரிசீவ்டு, deemed to be received, accrued, deemed to be accrued only, not being the remittances. இங்கே remittances-ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணதுனால this will be also considered as foreign income. That foreign income will be taxable only for ROR. புக்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆமா, foreign income தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க, not considered here. Income from business in Iran which is controlled from India, 900 being received in India. அப்ப 90,000 received in India, 110 received outside India. இந்தியாவில் ரிசீவ் பண்ணால் இந்தியன் இன்கம், ஃபாரின்ல ரிசீவ் பண்ணியிருந்தால் ஃபாரின் இன்கம் ப்ரொவைடட். அந்த பிசினஸ் உடைய கண்ட்ரோல் இந்தியாவில் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லிடலாம், இந்தியனைஸ்ட்னு சொல்லலாம். திஸ் இந்தியன் இன்கம் வில் பி taxable for all the 3 cases. இந்தியனைஸ்ட் ஃபாரின் இன்கம் இருந்தால் taxable for ROR and RNOR, not for non-resident, not for non-resident. Dividend received on 30/6/2025 outside India from an Indian company 2.5 lakhs. Indian company அப்படி சொன்னாலே இது இந்தியன் இன்கம் தான் ஆல்வேஸ். செக்ஷன் 9 படி deemed to accrue in India அர்த்தம், will be taxable for all the 3 cases. Clear? Untaxed profit of the financial year 24-25, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி டாக்ஸ் போட மறந்துட்டாங்க, அத இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்த வருஷம். வாங்கியாச்சு, இப்ப டிரான்ஸ்ஃபர் தான் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர் அதுக்கு பேர் என்னது? ரெமிட்டன்சஸ். இட்ஸ் மியர்லி ரெமிட்டன்சஸ், நாட் அட் ஆல் இன்கம், நத்திங் இஸ் டாக்ஸபிள். ஓகே, 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சம்பாதிச்சிருக்கிறீங்க, கவர்மெண்ட்டுக்கு சொல்லாம மறைச்சிட்டீங்க, என்ன பண்ணலாம்? 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறீங்க, டாக்ஸபிள் இன்கம். ஆனா சொல்லாமலே மறைச்சிட்டீங்க, இப்ப 5 லட்சம் ரூபாய் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிட்டாங்க உங்க வீட்டுக்கு ரைடு வர போறாங்க அப்படின்ட்டு, என்ன பண்ணலாம்? அஃப்கோர்ஸ் பெனால்டி வில் ஆல்சோ பி தேர். ஓகே, அதுக்கு இந்த வருஷம் நீங்க டாக்ஸ் கட்ட முடியாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சம்பாதிச்ச அந்த இன்கம் அப்ப டாக்ஸ் கட்டலன்னா இப்ப டாக்ஸ் கட்ட முடியாது. ரீசெண்டா அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சம் ரூபாய் சார் நான் டாக்ஸ் கட்டாம விட்டுட்டேன் சார், இப்ப ஒன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி இன்ட்ரெஸ்டோட கட்டிட்டுமானா கிடையாது. யூ ஹேவ் டு பே த பெனால்டி ஆல்சோ. ஒரு ஸ்கீம் இருக்கு, ரைட்? யூ ஆர் த பெனால்டி. அதே மாதிரி இந்த இன்கம் ஃபாரின்ல இருக்கு அப்படி சொன்னாக்க அது இன்னைக்கு கொண்டு வரீங்கன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அது இட்ஸ் நாட் கோயிங் டு பி டாக்ஸபிள் அட் ஆல். சோ மியர்லி ரெமிட்டன்சஸ், மியர்லி ரெமிட்டன்சஸ். டாக்ஸ் டைரக்டா அப்ளிகபிள் கிடையாது. காண்டனேஷன் மாதிரி வரும். தட் வில் ஸ்டடி த ஃபைனல் லெவல், மீன்ஸ் ஃபைனல் சாப்டர்ஸ்ல பார்க்கலாம், ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ல. ப்ராஃபிட் கம்ப்யூட்டட் ஆன் சேல் ஆஃப் பில்டிங் இன் இந்தியா ரிசீவ்ட் இன் பாகிஸ்தான். பில்டிங் இந்தியாவில் இருக்கு, அப்ப இது வந்து என்னது? Indian income as per section 9, so completely taxable for all the 3 categories. Profits from business outside India managed from India, received outside India. Managed from India vandal idu vandu foreign income, Indianized, so this will be taxable for the 2 cases. Clear? Sum பண்ணுங்க. This one about the total taxable income. Clear? இந்த கொஸ்டின் வந்து ஸ்கோரிங் கொஸ்டின். எப்படி அக்ரிகல்ச்சர் இன்கம் நமக்கு ஸ்கோரிங்கோ அதே மாதிரி ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் ஸ்கோரிங் ஏரியா. ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் கிடையாது, கால்குலேஷன்ஸ் கிடையாது, ட்விஸ்ட் கிடையாது. டைரக்டா இஃப் யூ நோ த ப்ரொவிஷன் யூ வில் கெட் தி ஆன்சர். டோட்டலாம் போடாதீங்க, சின்ன குழந்தை வேலை. அதை உட்கார்ந்து பண்ணிட்டு நான் தான் போடலையே, அடுத்து போயிட்டேனே. ஓகே சார் தானே? ஸோ வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். கேட்கும் போதெல்லாம் போட மாட்டீங்க. The last question here. Okay. இதோட scope of total income is over. Next classல, so we'll wind up with this last illustration.
எக்ஸம்ஷன்ல ஒரு சின்ன பார்ட் முடிஞ்சா இன்னைக்கே கூட பார்த்துடலாம். ஓகே, இந்த லிஸ்ட் நான் பார்க்க போறது இல்லை, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான், சின்ன கொஸ்டின். வில் see that. ஓகே, அடுத்த கிளாஸ் நம்ம இன்கம் ஃப்ரம் salary ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, சொல்லுங்க என்ன Lakshmi, an Indian citizen, a chartered accountant, is presently working in a firm in India. She has received an offer for the post of CFO from a company at Singapore. As per the offer letter, she should join the company at any time between 1st September 2025 and 31st October 2025. 1st September 2025 and 31st October 2025. இந்த பீரியட்ல என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்றார். She approaches you for your advice on the following issues to mitigate her tax liability in India. இந்தியாவில் கட்ட வேண்டிய டாக்ஸை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்போ குறையும் டாக்ஸ் லைபிலிட்டி? நான் ரெசிடென்டா தான் குறையும். அப்போ எந்த டேட்ல அவர் கிளம்பினார்னா நான் ரெசிடென்டா இருப்பார். அப்போ அவருடைய ஸ்டே இன் இந்தியா ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 181 days ஆக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் இயர் ஸ்டே ஆட்டோமேட்டிக்கா அவர் என்னவா மாறிடுவாரு? நான் ரெசிடென்டா மாறிடுவார். கிளியர்? அப்ப அவருக்கு இந்த 6 months இந்தியாவில் இருந்ததுக்கான டாக்ஸ் மட்டும்தான் கட்டணும். ஃபாரின்ல சம்பாதிக்கிறதுக்கு இந்தியாவில் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் சம்பாதிச்சதுக்கு இந்தியாவில் டாக்ஸ் கட்டி ஆகணும். ஃபாரின்ல ஒர்க் பண்றதுக்கு டாக்ஸ் இந்தியாவில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் 182 days வந்து அவர் ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்டா மாறிடுறார். ஓகே, கட்டாயமா இப்பதான் வேலை கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்தியாவில் தான் இருந்திருப்பார். அப்ப ஆர்ஓஆரா தான் இருப்பார். ஆர்ஓஆரா இருந்தா இந்தியாவில் சம்பாதிச்சாலும் சரி ஃபாரின்ல சம்பாதிச்சாலும் சரி ரெண்டுக்கும் டாக்ஸ் கட்டணும். அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு யார் நம்மள்ட்ட ஐடியா கேட்கிறாரு? ஒரு சிஏ படிச்சவர். ஏன்னு தெரியல. சரி பார்ப்போம். அது ஐடின்னு மாத்திரம் நல்லா இருக்கும். இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ரைட். ஸோ சிஏக்கே நம்ம ஆன்சர் கொடுக்குற மாதிரி இன்டர்ல பிளான் பண்றோம். அப்போ 181 days தான் இந்தியாவில் இருக்கணும்னா ஜனவரியில், ஏப்ரல் எத்தனை நாள்? 30 நாள். மே 31 அப்படின்னா 61 நாள் ஆயிடுச்சு. ஜூன்ல 30 நாள்னா 91 நாள் ஆயிடுச்சு. ஜூலைல 31 நாள்னா 122 நாள் ஆயிடுச்சு. ஆகஸ்ட்ல 31 நாள் 153 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் 181 வந்தாகணும். இந்த எத்தனை நாள் இருக்கு? 28. செப்டம்பர் 28 அன்னைக்கு அவர் கிளம்பிட்டார்னா he is safer. So anywhere between this அப்படின்னு சொன்னாக்கா 28 செப்டம்பரை கிளம்ப சொல்லணும். கிளம்புனாக்கா சேஃபர். கிளியர்? புரியுதா? கிளியரா? நான் எக்ஸம்ஷன் லிஸ்ட்ல வந்து நம்ம ஃபுல்லா பார்க்க போறதில்ல, ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் இருக்கு, அதை நம்ம பார்த்துடலாம். செஸ். ஓகே, எக்ஸம்ஷன் லிஸ்ட் நம்ம இந்த ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, அதெல்லாமே எக்ஸம்ஷன் தான். இந்த எக்ஸம்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 50-60% வெவ்வேறு சாப்டர்ல படிச்சிருவோம். அது மேல ஒரு 2-3 மட்டும் நீங்க கடைசியா பாருங்க, போதுமானது. ஓகே, கம்ப்ளீட் எக்ஸம்ஷன்ஸ் ஃபைனல்ல தான் பார்க்க போறீங்க. அதனால இன்டர்ல ஒரு தேவையானது மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. இது ஒரு லிஸ்ட், டிக்ஷனரி மாதிரி மனப்பாடம் பண்ணணும். அதனால இதை வந்து நம்ம மேலோட்டமா சொல்றேன். ஒரே ஒரு எக்ஸம்ஷன் மட்டும் தான் அடிக்கடி வருது, அதனால அதை பார்த்துடலாம். செக்ஷன் 10AA. செக்ஷன் 10AA. எக்ஸம்ஷன் ஆஃப் இன்கம் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இந்தியாவில் சில ஏரியாவை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆப்ரேட் பண்ணுவாங்க டு ப்ரொமோட் தட் ஏரியா. அப்படி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல நீங்க உங்க பிசினஸ் பண்றீங்க, அந்த இதுல இருந்து பிசினஸ் பண்ணும்போது உங்களுடைய பிசினஸ் இந்தியாவில் சேல்ஸ் பண்ணலாம், ஃபாரின்லயே சேல்ஸ் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் ஃபாரின் ஆபரேஷன், இஃப் யூ ஆர் கெட்டிங் எனி ப்ராஃபிட், தட் ப்ராஃபிட் வில் பி 100% exempted for first 5 years. அடுத்த 5 yearsல இன்னொரு 50% எக்ஸம்ஷன். அடுத்த 5 yearsல சில கண்டிஷன்ஸ் இருக்கு, லைக் யூ ஹேவ் டு டெபாசிட் அண்ட் ஃப்ரீஸ் த ப்ராஃபிட். லைக் அப்படி பண்ணீங்கன்னா 50% எக்ஸம்ஷன். அவ்வளவுதான் இந்த சம், இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. பாருங்க இங்க, குவாண்டம் ஆஃப் எக்ஸம்ஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் 5 years ஆஃப் தி அசஸ்மெண்ட் இயர். எப்போ ஆரம்பிச்சீங்களோ அதுல இருந்து எக்ஸ்போர்ட்ல இருந்து வந்த ப்ராஃபிட்ல 100% எக்ஸம்ஷன்,
Next 5 assessment year la இன்னொரு 50% of the export profit exempted. For the next 5 assessment year another 50% exempted. And the last case la provided they have to make some investment in cess reinvestment reserve account la பண்ணி இருக்கணும். மொத 2-5 வருஷத்துல இந்த கண்டிஷன் கிடையாது, லாஸ்ட் 5 வருஷத்துல இந்த கண்டிஷன்ஸ் உண்டு. ஓகே, கவனிங்க this question. கவனிங்க. Northern Aviation Limited is running 2 industrial undertaking, one in cess unit S, another one in normal area. செஸ்லயும் இருக்கு, நார்மல் ஏரியாவிலையும் இருக்கு. ஓகே, நார்மல் ஏரியாவில் இருந்துச்சுன்னா ஃபுல்லி டாக்ஸபிள், அதை பத்தி பார்க்கல. பிரீஃப் சம்மரி, இது வந்து செஸ் யூனிட். செஸ் யூனிட்ல லாபம் வந்துச்சுன்னா ஓகே, எக்ஸ்போர்ட்னால ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த எக்ஸ்டெண்ட் வந்து நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். டொமஸ்டிக் டர்ன் ஓவர் 10 லட்சம், எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் 120 lakhs, கிராஸ் ப்ராஃபிட் 20, எக்ஸ்பென்சஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் 7, ப்ராஃபிட் டெரைவ்ட் ஃப்ரம் த யூனிட் வந்து 13. செஸ்ஸோடைய ப்ராஃபிட், எஸ்ஸோடைய ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? 13. அதுல you have to find out the export profit. எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டோட்டல் ப்ராஃபிட் 130. 130 ரூபாய்க்கு 13 ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறீங்க. அதுல எக்ஸ்போர்ட்னால எவ்வளோ? எக்ஸ்போர்ட் 120. 130 லட்சத்துக்கு 13 ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறீங்கன்னா எக்ஸ்போர்ட் சேல்ஸ் என்ன 120 lakhsக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும்? எவ்வளோ இருக்கணும்? 12 lakhs. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 13 into 120 divided by 130. ஓகே, so then 12 lakhs. இது exempted. Balance 1 lakh will be taxable amount. Clear? Yes. N-ல 4. The brought forward business loss unit N-ல போன வருஷம் 2 லட்சம் நஷ்டம் இருந்திருக்கு. நஷ்டம் இருந்தால் அந்த நஷ்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 2 lakhs. அப்ப the business income for Northern Aviation being S-ல வந்து 1 rupee, N-ல வரும்போது 4, brought forward business loss adjust பண்ணிட்டு இன்னொரு 2, மொத்தம் 3 லட்சம் ரூபாய் முதல் 5 ஆண்டுகளுக்கு. அடுத்த 5 ஆண்டுகள் வரும்போது இந்த 12ல பாதி மட்டும்தான் 5 lakhs, 6 lakhs. அதுக்கு அடுத்த 5 ஆண்டுகளா இருந்தால் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்வ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். மற்ற என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். யாருக்கு உண்டு? ஆல் அசசி. PGBP is exempted for newly established cessa இருக்கணும். New establishment does not include any unit formed by splitting from existing unit. ஒரு டிவிஷனை ரெண்டா பிரிச்சு இது நியூன்னு சொல்லக்கூடாது சார், புதுசாவே இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா it can be formed by transfer of old plant and machinery to the extent of 20%. 20% மட்டும் பழசு யூஸ் பண்ணிக்கலாம், மிச்சம் 80% புதுசா வாங்கி போட்டிருக்கணும். Engaged in manufacturing and software developmentல இருக்கணும். And obtain approval on or before this date and commenced on or before this date. இந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படியே இன்னைக்கு வந்து 5 வருஷம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. இனிமேல் யாருக்குமே 100% சீலிங்ல வராது, 50 தான் வரும். 15 வருஷம் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ நீங்க 21 பிப்ரவரி அன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா 1/2/2021 ஆரம்பிச்சிருந்தா இதுல இருந்து 15 வருஷம் வரைக்கும் நீங்க பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிக்கலாம். 15 வருஷம் வரைக்கும், அதுக்கப்புறம் கிடையாது. ஸோ இனிமேல் இது வந்து யூஸ் ஆக போகிறது இல்லை. நியூ டேக்ஸ் ரீஜிமில் இதெல்லாம் கிடையாது, செஸ் பெனிஃபிட்லாம் கிடையாது நியூ டேக்ஸ் ரீஜிமில். ஸோ ஓல்ட் டேக்ஸ் ரீஜிமாக இருந்தால் மட்டும் இன்னைக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம், பட் அவுடேட்டட் ஆகிடுது. ஓகே, அதனால இதை ஸ்பீடாக முடிக்கிறதுக்கு மேலே ஒன்றும் இதில் கிடையாது. அண்ட் செஸ்ஸோடைய பிஜிபிபி எவ்வளோங்கிறது இப்போ தானே சொன்னேன். டோட்டல் டர்ன் ஓவரில் எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் எவ்வளவோ அதுக்குரிய ப்ராஃபிட் தான் செஸ்ஸோடைய ப்ராஃபிட். மிச்சம் எல்லாமே சேம் தான்ப்பா. தட் ரெஸ்ட் வில் பி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. நான் கொஞ்சம் ப்ரீஃபிங் கொடுத்துறேன். The sale consideration should be brought to India before the due date allowed by RBI. RBI சொன்ன டேட்டுக்கு முன்னாடி அந்த பணத்தை ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்துடணும். எதுக்காக? எக்ஸ்போர்ட் பண்றதுக்கெல்லாம் பயங்கரமா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணாக்க அதுக்கு கன்சிடரேஷன் ஃபாரின் கரன்சியா வரும். ஃபாரின் கரன்சி வந்தா இந்தியாவுக்கு தேவைப்படுது, அதனால தான் கொடுக்குறாங்க.
நீங்க பாட்டு சேல் பண்ணிட்டு சார் அவன் பணம் தராம ஓடிவிட்டான் சார் எங்க போய் பிடிக்கிறது இல்லைன்னா நீ உன் பணம் போனது சந்தோஷம் விடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் பணமுள்ள சேர்ந்து போச்சு, ஃபாரின் கரன்சி வரும்னு சொல்லி தானே உனக்கு பெனிஃபிட் கொடுக்குறேன் அப்படிப்பாரு. அதனால ஃபாரின் கரன்சி ஷுட் கம் இன் டு இந்தியா வித் இன் த டியூ டேட். ஓகே. அண்ட் செஸ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்வ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ மிச்ச விஷயங்கள்லாம் தேவையில்லை, மேலோட்டமாக படிச்சுக்கிட்டா போதுமானது. சில சமயம் இந்த கொஸ்டின் வருது, 3 சாப்டர் அக்ரி, ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் அண்ட் திஸ் ஒன் செஸ், இந்த 3ல இருந்து 1ஓ 2ஓ அடிக்கடி கேட்கறான்ப்பா.